அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன தெரியுமா? பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, நிறைய பேர் பரீட்சையில +2 10th பிள்ளைகள் எல்லாம் படிச்சு வாழ்க்கையில ஒரு படி முன்னேற வேண்டிய காலகட்டத்திலே வெற்றிகள் மேல் வெற்றி பெற வேண்டும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பெற்றவங்களுடைய அப்பா என்ன, புள்ள படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நிறைய வெற்றி பெறணுன்றதான சிந்தனையே. அப்படி எந்த வெறும் இது கல்வி படிப்பு கல்லூரி படிப்புக்கு மட்டும் இல்லைங்க. எந்த படிப்பா இருந்தாலும் உயர் பதவிக்கு படிப்பாங்க, மேற்கொண்டு படிச்சு பெரிய லெவல்ல வரணும்னு படிப்பாங்க. எந்த படிப்பாக இருந்தாலும் இது பயன்பெறுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன தெரியுமா? பரீட்சையில நல்ல மதிப்பெண் பெற்று நல்லதொரு தேர்ச்சியை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற விஷயம் தான் இது. யாரு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, எப்படி நான் சொல்லி இருக்கிறேனோ அந்த மந்திரத்தை சொல்லி, நான் சொன்ன மந்திரத்தை கேட்டு காதினில் வாங்கி பரீட்சையிலும் தேர்விலும் எழுதும் பொழுதும் அந்த மந்திரத்தை மனதில் நினைவோடு சென்று எழுதி வந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனா உங்களுக்காக ஒரு மந்திரம் சொல்றேன், அதை புத்தகத்தை தொட்டு நீங்க சொல்லணும். அது எப்படி என்றதை பாருங்க. இந்த மந்திரத்தை பார்த்து, இந்த மந்திரத்தை கேட்டு தேர்விலே வெற்றி மேல் வெற்றி கிடைத்து நல்லதொரு வாழ்வு உங்களுக்கு அமையட்டும். நல்லவை எல்லாம் கிடைக்கும். பாருங்க. ஓம் ஐம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் வரவரத சுப சரஸ்வதி வசினாம். இந்த மந்திரத்தை பார்த்துக்குங்க. ஒருவன் குருகுல வாசத்தில் ஒரு மாணவனை மிக பெரிய குரு என்கிற நிலைக்கு கல்வியில் மெச்ச வைக்கின்ற அளவிற்கு, எவர் கல்வியில் மெச்சுவார்கள், அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை, நான் முதல் சொன்ன மந்திரத்தை நீங்க படிக்கணும். எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் தொட்டு 5 முறை மனதுல எதுவும் இல்லாம அற்புதமா செய்யணும். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை பரீட்சைக்கு போகும் பொழுது காதிலே, இது வெறும் நம்மளுடைய கல்வி பரீட்சை மட்டுமல்ல, எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, மந்திரத்தை காதல வாங்குங்க. எல்லாம் புனிதமா வெற்றி பெற வேண்டும் என்கிற சிந்தனையும், கல்வி கற்று நமக்கு நினைவாற்றல் பெருக வேண்டும் என்கிற சிந்தனையும், மதிப்பெண்கள் மிக 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 உயர்ந்து வர வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். மந்திரத்துக்குள்ள போகலாம். ஓம்கார வித்தகா நமோ தேவோ வாகீஸ்வரி நமோ வார்த்த சுபரூபாய காருண்யாய வாசஸ்பதி தேவோ சஞ்சாரகஸ்யாய மந்திர பாலக பாலகி நமோஸ்து தஸ்யாய ரூபரூபே சதுர்மவ பிரதயானந்தம் தேவதேவாய வித்தகஸ்யாய ரூபகாருண்யாய நந்திரதேவோ தேவரூபகாருண்யாய கல்வி உயர்ஸ்தான பலசித்தைதம் சரியா கிரியா யோக மார்க ஜன்மார்க தேவ வாகீஸ்வரி நின் அனுக்கிரகார்த்த வெற்றி வெற்றி காருண்யாயத்யாய மந்திர ரூபே அநேக மதிப்பெண் ரூபகாருண்யாய அனுக்கிரக பிராப்தம். ஓம் வாகீஸ்வரியாய நமஹ. ஓம் ஸ்ரீம் வாகீஸ்வரி சத்யாய பாக்யா. ஓம் கம் தேவ ரூபாய வாகீஸ்வரியாய. ஓம் ஷாம் சதஸ்யாய மந்திர தேவோ வாகீஸ்வரயம். வாகீஸ்வர பிரார்த்ததஸ்யாய மந்திர வாசஸ்பதியாத்யாய மந்திர மௌனகாருண்யாய ரூபே நமோ தேவஸ்யாம் சுதம் கமலதாரியாத்யாய வர்த்தனம் பாலக பாலகி பரீட்சயாத்யாய மந்திர ரூபம் தேர்வு சுப அனுக்கிரக அதியோக பிராப்த வெற்றி வெற்றியாத்யாய மந்திர ரூபே நமோ ஜய ஜய ஜயாஸ்யாய மந்திர ரூபே ஜய ஜய ஜயாத்யாய மந்திர ஜெய்வி பவஸ்யாய ஸ்வரூப சஞ்சாரகோ சர்வ அனுக்கிரக பூர்வன மந்திர தேவா நினத்யாய நமஸ்துப்யா நமோ நமஹ. அதிவசியம் சேவயம் தேவவசிஷ்யாய வாகீஸ்வரம் ப்ரீம் பூர்வனம் தானதத்யாம் தேவதேவாஸ்யாய மந்திரணிவா சர்வசீவசீவசி கிருதயானந்த பவித்ர இழுத்து சித்தத்யாய மந்திர ரூபே அனுக்கிரக குருமூர்த்ததே நமஸ்துப்யாய நமோ நமஹ. सर्वासिद्धि नमस्तुभ्यास्ततं सिद्धि सर्वरूपमन्त्राये
ஜெய்வி பவா ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை காதுல 5 முறை வாங்கிக்கோங்க. நல்லா உட்காருங்க. பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பரை எல்லாம் நீங்க எல்லாம் புரட்டி பார்த்து, நோட்டை புரட்டி பார்த்து, புத்தகத்தை புரட்டி பார்த்து, கடைசியில் நீங்கள் பரீட்சைக்கு செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை காதலில் ஊடுருவ மனதினில் அதை உரைய வைத்துக் கொண்டு போய் பரீட்சையை எழுதுங்கள். வெற்றி நிச்சயம். மதிப்பெண் பெருகி அதிலும் ஒரு வெற்றி நிச்சயம். யாரெல்லாம் நம்பி செய்கின்றீர்களோ அவர்கள் நிச்சயம் தோல்வி அடைய மாட்டீர்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். படித்து செய்யுங்க. மந்திரம் மட்டும் படிச்சு கேட்டு போயிடாதீங்க. இதை படித்து செய்கின்ற, வெற்றி பெற வேண்டும், கல்வியில் மெச்ச வேண்டும் என்ற சிந்தனையோடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றியை பாருங்கள். வெற்றி பெறுங்கள், மதிப்பெண் பெறுங்கள், பரீட்சையில் வளம் பெறுங்கள். கல்வி செல்வம் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனா ஒரு விஷயம், பெற்றவங்க பிள்ளைகளை படி 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 என்று திணிக்காதீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுள் இருக்கிறது. நாம் சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, மிகப்பெரிய துன்பமாக, அது ஒரு மிகப்பெரிய மனநோயாக மாறுகிறது. அவர்கள் போக்கில் விட்டு அவர்களை படிக்க வையுங்கள். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு இளைஞனும் வெற்றி பெறுவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பெண் பிள்ளைக்கும் உட்பட்டது. அதனால பெத்தவங்க படிக்கணுங்கிற ஆசையை வைக்கிறதுல தவறில்லை, படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பதில் தவறில்லை. அவர்களை தொல்லைப்படுத்தாமல், அவர் திட்டாமல் அவர்களை கொண்டு போனால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகையால் இன்றைய பெற்றோர்கள் அவர்கள் போக்கிலேயே அவர்களை விட்டுவிட்டால் படிப்பில் அனைத்து பிள்ளைகளும் வெற்றி பெறும் என்பதற்கே இந்த மந்திரத்தை நான் கொடுத்தேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.